வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ரோபி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஸ்பீக் ஈஸி இங்கிலீஷ். ஆங்கிலம் அப்படின்றதே ஒரு அலர்ஜியான ஒரு விஷயமா பல பேருக்கு இருக்கும். குறிப்பா இந்த தமிழ் மீடியம் படிச்ச பசங்களுக்கு எப்படிடா ஆங்கிலம் பேசுறது, இவ்வளவு கடினமா இருக்குது, கொஞ்சம் கூச்ச சுபாவமா இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டிப்ஸ் தாங்க. இந்த 5 சிம்பிள் டிப்ஸை மட்டும் நீங்க கவனமா பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை இந்த நியூ இயர்ல இருந்து நீங்க பார்க்கலாம். அது என்ன இந்த 5 டிப்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டிப்ஸ்லயும் ஒரு உள்ளடக்கம் இருக்கும். அதற்கு தேவையான பிராக்டிகல் செஷன் அடுத்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 5 டிப்ஸும் எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா, குறிப்பா நம்ம தமிழ் மீடியம் படிக்கிற பசங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உபயோகமா இருக்கிற மாதிரியும் ஈஸியா எளிமையா அவங்க அடுத்த கேம்பஸ் இன்டர்வியூ போய் ஃபேஸ் பண்றதா இருந்தாலும் சரி, தன்னுடைய அலுவலகத்துல வேலை பார்க்குற இடத்துல அவங்க தன்னை ஒரு தனித்துவமா காமிச்சுக்கணும் அப்படின்னு விரும்பினாலும் சரி, அப்ப கண்டிப்பா ஆங்கிலம் தேவைப்படுது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கிலம் அப்படின்றதே ஒரு பிசினஸ் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம என்னதான் நம்மளுடைய தாய்மொழியில என்னதான் நல்லா பேச தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு ஆங்கிலம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு செட்பேக்கா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஆங்கிலம் அப்படின்றத பெரிய விஷயமா நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த 5 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்களேன். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பு நம்ம சேனல் ஆர்ஐஸ் ரோபி ஸ்பீக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்கு போகலாம் நண்பர்களே. ஸ்டெப் 1, இந்த ரூல் நம்பர் 1 அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஹவு டு டூ தட் லிசனிங். இந்த லிசனிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம ஒரு மிகப்பெரிய அளவுல பிரச்சனையா இருக்கக்கூடியது. எதையுமே கவனிப்பதுல ரொம்ப பிரச்சனை எல்லாருக்குமே. இதை நான் என்ன சொல்வேன்னா, ஆக்டிவ் லிசனிங், இன்டென்ஷனல் லிசனிங், டெலிபரேட் லிசனிங். சரிங்க, நம்ம பாடங்களை கற்பிக்கும் பொழுதும் சரி, ஆசிரியர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, எத்தனை பேர் நம்ம கவனமா கவனிக்கிறோம்? கேட்கறது வேற, கவனிக்கிறது வேற. அப்ப அந்த கவனிக்கிறதுன்றதே ஆக்டிவ் லிசனிங், இன்டென்ஷனல் லிசனிங், டெலிபரேட் லிசனிங். இப்போ இந்த ஆக்டிவ் லிசனிங் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மைண்டும் அங்கே தான் இருக்கணும். நீங்கள் உங்கள் பாடி மட்டும் இருந்தால் பத்தாது. அதுதான் ஆக்டிவ் லிசனிங். இன்டென்ஷனல் லிசனிங், திட்டமிட்டு ஒரு விஷயத்தை ஒரு நோக்கத்தோடு நம்ம இருக்கிறது. ஸோ அட்லாஸ்ட் இந்த டெலிபரேட் லிசனிங் இருக்குல்ல, நம்ம ஏதோ ஒரு குறிக்கோளோட நம்ம இருக்கிறோம். ஸோ அதற்கு தேவையான பொழுது நம்ம ஒரு திட்டமிட்டு ஒரு நோக்கத்தோடு இருக்கும் பொழுதுதான் அந்த கவனித்தல் சிறப்பாக அமையும். இப்போ இந்த லிசனிங்கிறது சொன்னீங்க, இது எப்படிங்க நான் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சோஷியல் மீடியாவில் நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நல்ல விஷயங்கள் பல இருக்கும், ஆனால் தேவையில்லாததில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இப்போ யூடியூப் இல்லை பாட்காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா 1 minute ஷார்ட்ஸ் அப்படின்னு ஸ்டோரிலாம் போடுவாங்க. ஒரே ஒரு நிமிஷத்தில் ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டோரிஸை கவனமாக கவனிங்க. அப்போ ஏனோ தானே ஹெட்செட்டில் போட்டு ஜாலியாக அப்படின்னு கேட்குறத விட, கொஞ்சம் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டோடு எடுத்து இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகள், vocabulary, அந்த வார்த்தைகளை நல்ல உள் அடக்கத்தோடு அதை நல்லா கவனித்தீங்கன்னா அது போதும். அதுக்கப்புறம் இந்த கவனிக்கிறது, அது ஒரு தடவை கவனிச்சா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது உங்களுடைய வழக்கமாக இருக்கணும். காலையில் எந்திரிச்சு எப்படி நம்ம ப்ரெஷ் பண்ணிட்டு சாப்பிட பிரேக்ஃபாஸ்ட், தென் ட்ரெஸ் அயன் பண்ணுறோம், காலேஜ் போகிறோம், வேலைக்கு போகிறோம், இப்படின்ற ஒரு இது இருக்குதுல்ல, அந்த மாதிரி ருட்டீனாக காலையில் ஒரு டைம் வச்சுக்கோங்க. திரும்ப ஆஃபீஸ்லேருந்து காலேஜ்லேருந்து வச்சுக்கோங்க டைமு. அந்த டைமில் வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. சரி, கவனிக்க தான் சொல்லிட்டாரே, நம்ம எப்போ வேணாலும் கவனிப்போம், அப்படி கிடையாது. அந்த சமயத்தில் வேற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. ஸோ உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக ஒரு நிமிஷம் செலவிட்டிங்கன்னா கூட அந்த கவனம் ஃபுல்லாக அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்றதுல மட்டும்தான் நீங்கள் கவனம் இருக்கணும். அப்போ அதுதான் கவனிக்கிறதுல ஆக்டிவ் லிசனிங், இன்டென்ஷனல் லிசனிங், டெலிபரேட் லிசனிங். ஸோ இந்த இதுலேயே நான் உங்களுக்கு வெக்காபுலரியே ஒரு இது சொல்லிட்டேன். ஆக்டிவ்னா என்ன, இன்டென்ஷனல்னா என்ன, டெலிபரேட்டாக என்ன, புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயமும் நீங்க கவனிக்கும் பொழுதுதான் நீங்க பல வார்த்தைகளை கத்துக்க முடியும். இந்த பல வார்த்தைகள், இந்த வெக்காபுலரி இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எது அதிகமான வெக்காபுலரி இருக்கிறவங்க ரொம்ப எளிமையா சீக்கிரமாகவே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூடியூப்ல இருக்கும், பாட்காஸ்ட் நீங்கள் கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஏங்க வெப் சீரிஸ் கூட பார்த்தீங்கன்னா சில கிளிப்பிங்ஸ் 5 minutes 2 minutes 3 minutesலாம் வருது இல்லை, ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியதை கண்டிப்பாக அதை கவனிங்க, அது போதுமானது. அடுத்து இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சில மூவிஸ்லாம் நமக்கு மோட்டிவேஷனலாக இருக்கிற மாதிரிலாம் சில இது இருக்கும்.
பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மூவிஸ்லாம் இருக்குது, அதில் சொல்லலாம். அதில் நீங்கள் ஒரு மூவிஸோட ஏதாவது ஒரு டயலாக் ஏதாவது பேசுறது, ஒரு 1 மினிட் பேசுறது ஏதாவது எடுங்க. டென்சல் வாஷிங்டனோட ஸ்பீச் எடுத்துக்கலாம், வில் ஸ்மித்தோட ஸ்பீச் சில இதில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீச்லாம் நீங்கள் கவனமாக கேளுங்க. குறிப்பாக என்னன்னா சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணாதீங்க. ஏன்னா சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய கவனம் ஃபுல்லாக அந்த சப்டைட்டில்ஸில் போயிடும். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கவனிக்க மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். ஸோ கவனமாக கவனிங்க. அதற்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன செய்யணும்? 2வது ஸ்டேஜ் நீங்கள் அதை நரேட் பண்ணுறதுக்கு ஆயத்தமாயிடணும். இப்போ அப்படியே மெமரைஸ் பண்ணி ஒப்பிக்கிறது கிடையாது. நீங்கள் எப்படி ஓனா எழுதுவோம் அப்படின்னு சொல்வீங்கல்ல, இப்போ ஸ்கூல்லலாம் இருக்கிற பசங்க எக்ஸாம்க்கு ரைட் ஓகேடா இது படிச்சு முடிச்சாச்சு ஓனா எழுதிடலாம் அப்படின்னு, அந்த மாதிரி உள்ளடக்கம் அதில் என்ன சொல்ல வராங்கன்றத வார்த்தைகள், அதை என்ன கரு, அதை மட்டும் நல்லா உள் வாங்கிக்கிட்டு அதற்கப்புறம் புரிஞ்சிட்டு தைரியமா பயம் இல்லாம அந்த ஷைனஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபியர்னஸ் ஷைனஸ், கொஞ்சம் வெக்கப்படுறது. இந்த இன்ட்ரோவர்ட்டா சில பேர் இருப்பாங்க, அதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது. தப்பு செய்யறது இயல்பு. தப்பு செஞ்சாதான் நம்ம திருத்திக்கிட்டு திரும்ப மேலே ஒரு படியாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு விஷயம் இங்கே பிரச்சனை வரும்னா அடுத்த படியாக நரேஷனுக்கு வரும்போது நீங்கள் என்ன கவனித்து கேட்டீங்களோ அதை அப்படியே கொஞ்சம் எழுதுங்க. உங்களுடைய ஓன் சென்டென்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்போதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு கவனித்த உடனே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு உடனே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு சில சமயம் எங்கே பிரச்சனை வரும்னா இந்த ஃபியர்னஸ் அண்ட் ஷைனஸ், மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, மற்றவங்கள நம்மளுக்கு கிண்டல் அடிப்பாங்களோ, இந்த கவலை மட்டும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. இப்போ அதை எழுதி வச்சதை 1 தடவை 2 தடவை 3 தடவை படித்து பாருங்க. இப்போ நியூஸ் வாசிக்கிறாங்க பார்த்தீங்களா, எடுத்த உடனே அவங்க பார்த்த உடனே படிக்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடித்த உடனே அவங்க ஒரு தடவை வாசிப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க எந்த ஒரு தவறும் செஞ்சிடக்கூடாது, எல்லாமே இங்கே பக்கத்தில் இருக்கும்போது தெரியாது, கேமராவை பார்த்த மாதிரியும் பேசணும், அதே சமயத்தில் இங்கேயும் வாசிக்கணும். அப்போ என்ன டெலிப்ராம்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க, இந்த சைடில் ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் பெரிய பிரைம் மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் பேசும்போது அவங்க டேபிளில் ஒரு சின்ன சீட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதே சமயத்தில் டெலிப்ராம்டர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்கும் பொழுது மக்களை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கும் எல்லாமே, என்ன பேச போகிறோம் அப்படின்றது. ஸோ பேர்பட்ட தலைவர்களுக்கே அதெல்லாம் தேவைப்படுது. அப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும் போது என்ன பண்ணணும், நீங்கள் அப்போ எழுதி வச்சுட்டு மறுபடியும் படிக்கணும். படித்து ஓரளவு கம்ஃபர்டபுள் ஆன உடனே அதற்கப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்று தைரியமாக பேசுங்க. நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு ஒரு மனசில் வச்சுட்டு யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது. தைரியமாக பேசுனீங்கன்னா இது 2வது ஸ்டேஜ், 2வது படிக்கல தாண்டி 3வதா பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ரெக்கார்ட் பண்ணுறது. இப்பெல்லாம் எல்லாமே ஈஸி ஆயிடுச்சுங்க. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்கிறதே பெரிய விஷயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கலாம், எல்லாமே கேமரா ஃபெசிலிட்டிஸ், ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குது நமக்கு, என்ன நம்ம செய்யறது போய். அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க. உங்கள் வாய்ஸை நீங்களே கேட்டுப்பட்டிருக்கீங்களா? கேட்டு பார்க்கும்போது தான் தெரியும், டேய் இது நான் பேசுறதா, இது என்னோட வாய்ஸா அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். கவலை வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், சத்தமாக பேசுங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க, பயமே இருக்கக்கூடாது. எப்பயுமே உங்களை நீங்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம், ஒரு பாசிட்டிவ் வைபோட இருங்க. அதற்கப்புறம் ரெக்கார்டிங்க்கு போங்க, ரெக்கார்ட் பண்ணி வைங்க. அதற்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி வச்சதை என்ன பண்ணணும், எவால்வேட் பண்ணணும். அதுதான் அடுத்த படிக்கல். இதை முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3வது சூப்பர். 4வது பார்த்தீங்கன்னா நீங்க அதை எவால்வேஷன் பண்ண போறீங்க. கண்டிப்பாங்க நம்மளே எவால்வேட் பண்ணிப்போங்க. இன்னைக்கு எல்லாமே நம்மளே தான், எல்லாமே செல்ஃப் லேர்னிங் தான். ஏன்னா எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஸோ அப்போ நம்ம எவால்வேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே உங்க வாய்ஸை கேட்டோன்னா பயமா இருக்குன்ட்டு என்னடா இது என்னோட வாய்ஸா இது அப்படின்ற மாதிரி, அப்படிலாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு வெக்கம் இருக்கும், என்னடா இது இப்படி நம்ம வாய்ஸே இப்படி இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் உங்க வாய்ஸை கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றிக்கலாம். எப்படின்னா நீங்களே அதை ஃபீட்பேக் பாருங்க. எந்த இடத்துல நம்ம நிறுத்தி பேசியிருக்கலாம், எந்த இடத்துல சத்தமா பேசியிருக்கலாம், எந்த இடத்துல ஒரு சந்தோஷமான ஒரு இதை தோரணையில பேசியிருக்கலாம், இப்படின்லாம் உங்களை ஒரு எவால்வேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய வீக்னஸ், இது எல்லாத்தையும் எவால்வேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ எந்தெந்த இடத்துல பிட்ஃபால்ஸ் இருக்கு, எங்கெங்க நம்ம திருத்திக்கணும், எந்தெந்த இடத்துல ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிக்கலாம். இதுதாங்க 4வது ஸ்டேஜ், எவால்வேட். 5வது ரீட். நான் பெரும்பாலும் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு புத்தகம் வாசிக்கிற அந்த ஹேபிட்ன்றது போயிடுச்சுங்க.
ஏன்னா எல்லாமே யூடியூப், எந்த நேரம் பார்த்தாலும் யூடியூப், இன்ஸ்டா இப்படின்னே வந்து தனக்கு தேவையான விஷயங்களை எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரியாது, தனக்கு தேவையானதை எத்தனை பேர் தேடுறாங்கன்னு தெரியாது, தன்னுடைய இந்த நேரம் இருக்குல்ல அதை உபயோகமா எவ்வளவு பேர் செலவழிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பா அமெரிக்கால எல்லாருமே கையில ஒரு புக் வச்சிருப்பாங்க. டிராவல் பண்ணும்போது அந்த புக் எடுத்து படிச்சுட்டே தான் போவாங்க. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ரீடிங் ஹேபிட் தாங்க உங்களை ஆங்கிலம் பேசுவதற்கு ரொம்ப சீக்கிரமா உங்களை தயார்படுத்திடும். ஸோ அதுக்கு நீங்க ஆயத்தமா இருந்துருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை நீங்க அன்றாடம் வந்து நீங்க செய்யக்கூடிய ஒரு ஹேபிட்னா கல்டிவேட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே கையில் ஒரு புக் ஒன்று வச்சுக்கோங்க. எந்த சமயம்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் படிங்க. எந்தெந்த வாக்கியங்கள், எந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியலையோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த வேர்ட்ஸை தனியாக ஒரு புக்கில், ஒரு நோட்டில் போட்டு எழுதி வச்சு அதற்கான தமிழ் மீனிங் என்ன அப்படின்றதையும் பார்த்து எழுதிட்டீங்கன்னா இட் would be fine. ஸோ அல்டிமேட்லி ஆல் தீஸ் 5 stages, these 5 steps are the biggest hurdlesனே நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒவ்வொரு ஹேர்டலும் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்கன்னா அடுத்து கண்டிப்பா ஒரு within 30 daysல you will be able to be a very good fluent speaker. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நான் இந்த 5 ஸ்டேஜஸ், இந்த 5 அப்சகல்ஸ், சேலஞ்சஸ் சொல்லிட்டேன். நீங்க அடுத்து பண்ணக்கூடியது என்னன்னா, அடுத்த வீடியோல இந்த ஒன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் ப்ராக்டிக்கலா, பிராக்மேட்டிக்கா, எக்ஸ்பீரியன்ஷியலா எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்றது தான் அடுத்த காணொலியில பார்ப்போம். மெயினா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க படிக்கணும், வாசிக்கணும். இந்த வாசிக்கக்கூடிய அந்த ஹேபிட்டை கண்டிப்பா நீங்க வளர்த்துக்கணும். நீங்க நல்ல ஆங்கிலம் பேசணும்னு நினைக்கிறீங்களா, அப்ப டெஃபினட்டா உங்களுக்கு அந்த வாசிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்க கல்டிவேட் பண்ணிங்க. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியை பார்த்த மிக்க நன்றி. Thank you for watching this video. Stay with us connected by subscribing Arise Robi and don't forget to click on the bell icon. Thank you. Bye bye.